பரமண்டலங்களில் இருக்கிற பரிசுத்த தெய்வத்தை நோக்கி நாம் மன்றாடும் போது நம்முடைய மன்றாட்டுக்கு அவர் மங்களகரமான உத்தரவு அருளி நம்மை மகிழ்ச்சி ஆக்குகிறார். என்ன ஒரு ஆச்சரியம்! இந்த நாள் காலை வேளையிலே அந்த பரலோகத்தின் சமாதானம் உங்களை ஆட்கொள்ளுவதாக. பிலிப்பியர் 4:7 எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கிறிஸ்துவின் சமாதானம் 2 மண்டலங்களை ஆட்கொள்கிறது. ஒன்று இருதய மண்டலத்தை ஆட்கொள்ளுகிறது, இரண்டாவது சிந்தனை மண்டலத்தை ஆட்கொள்ளுகிறது. 2 மண்டலங்களையும் பரலோகத்தின் சமாதானம் நிரப்புகிறதுனால ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையை பூலோகத்திலே வாழும்படி கர்த்தர் நமக்கு அருள் புரிகிறார். இந்த காலை வேளையிலே ஒருவேளை சமாதானம் இல்லாமல் இருக்கிறீர்களோ, எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்களை ஆட்கொள்ள போகிறது. மந்திரவாதியின் அறிவுக்கு மேலான ஒரு சமாதானம், விஞ்ஞானியின் அறிவுக்கு மேலான ஒரு சமாதானம், நம்மை கெடுக்க வேண்டும், நம்மளை அழிக்க வேண்டும் என்று விரும்புகிற அயல் வீட்டானின் அறிவுக்கு மேலான ஒரு சமாதானம் அவனையும் தாண்டி பரலோகத்திலிருந்து நம்மை வந்து நிரப்புகிறதாம். இதுதான் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். கலங்காதிருங்கள். மற்றவர்கள் நினைப்பார்கள், இத்தனை பிரச்சனைகள் இருந்தும் இவர்கள் எப்படி சமாதானமாய் இருக்கிறார்கள்? ஆனால் உங்களை கேட்டால் நீங்கள் சொல்ல முடியும், இந்த சமாதானம் மனிதனோ மந்திரவாதியோ உலகமோ தந்தது அல்ல. இது எல்லா புத்திக்கு மேலான சமாதானம் பரலோகத்திலிருந்து என் மேலே ஒழுகி கொண்டிருக்கிறது என்று நீங்கள் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தால் இந்த நாள் முழுவதும் கர்த்தர் உங்களை நிரப்பி நடத்துவாராக. கலங்காதிருங்கள். ஜெபிக்கலாம். ஆண்டவரே, எல்லா புத்திக்கு மேலான ஒரு சமாதானம் இப்பொழுதும் ஜெபத்தில் பங்கெடுத்திருக்கிற மக்களை நிரப்புவதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதும் ஆசீர்வாதமாய் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.